வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் விளையாட்டுத்துறையும் கிரகமும் என்ற தலைப்பில் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான கிரகங்கள் ஒருவருடைய வாழ்வில் திசா புத்தி அந்தரம் நடத்தும் பொழுதும் கிரகங்கள் வலிமையாக ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய வல்லுநராகவும் விளையாட்டுத்துறையில் சிறந்த இடத்தையும் வகிப்பவராக திகழ முடிகிறது என்பதை இந்த காணொளியில் கிரகங்களும் விளையாட்டுத்துறையும் அது சார்ந்த தாக்கமும் என்ன எப்படி இருக்கும், எந்த மாதிரியான கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் நட்பு ரீதியில் உயர்ந்த நட்சத்திர சாரம் பெற்று ஜாதகருக்கு திசா புத்தி அனுபவம் விளையாட்டுத்துறையில் தகுந்த வயது விளையாட்டுத்துறையில் மிக மிக முக்கியம். ஆக உடல் வலிமை, வயது, தகுந்த திசா புத்தி கிரகங்கள் நடத்தும் பொழுது ஒரு ஜாதகர் வாழ்வில் மிக சிறந்த விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரராக திகழ்ந்து உலக பிரசித்தி அடைகிறார் என்பதை காண்போம். அதற்கான கிரகங்கள், முதலில் விளையாட்டுத்துறைக்கான கிரகங்கள், லக்ன பாவத்திலிருந்து கிரகங்கள் சந்திர ரீதியாக வரும் விம்சோத்திரி திசையில் கிரகங்களின் நிலைப்பாடு ஆகியவற்றை ஜோதிட ரீதியாக வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி என்ன மாதிரியான கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் விளையாட்டுத்துறையில் ஈடுபட வைக்கிறது, அதில் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காரணமாகவும் உடல் வலிமை, மனதிடம், வெற்றி கொள்ளுதல் ஆகியவற்றை சார்ந்து விளையாட்டில் மிக உன்னத நிலையை அடைகிறார் என்பதை காண்போம். முதலில் விளையாட்டுத்துறை என்ற பட்சத்தில் அதில் செவ்வாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. செவ்வாய் கிரகம் வேகம், விவேகம், உடல் வலிமை, ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டு திறன் ஆகியவற்றிற்கு உடல் கூறு, உடல் வலிமை, மனதிடம் இப்படியாக வேகம், விவேகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். செவ்வாயின் காரகத்துவமான இந்த அமைப்புகள் ஒருவரை விளையாட்டுத்துறையில் ஆர்வமுடன் ஈடுபட வைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக புதன் கிரகம், இது விளையாட்டு திறன், நிபுணத்துவத்தை கொடுக்கிறது, முடிவெடுக்கும் திறனை கொடுக்கிறது, சமயோஜித புத்தியால் வெற்றி எப்படி வசப்படும் என்பதை நல்ல ஆளுமையுடன் சிந்திக்க தூண்டுகிறது. மன சுறுசுறுப்புடன் இயங்க புதன் கிரகம் உதவுகிறது. போட்டி மனப்பான்மையில் வெற்றி கொள்ளுதல் என்ற மனதிடம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டும் பிரதிபலிக்கும் எண்ணம், சமயோஜிதமாக உடனடியாக பிரதிபலிக்கக்கூடிய எண்ணங்களுக்காக புதன் கிரகம் உதவி புரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக பிரசித்தி, உலக புகழ், உயிர் சக்தி, அங்கீகாரம் ஆகியவையெல்லாம் சூரிய கிரகம் கொண்டு சேர்க்கிறது. மேலும் சந்திரன் வேகமாக இயங்குதல், முடிவெடுத்தல் ஆகியவற்றிற்கு உதவி புரிகிறது. இப்படியாக சூரிய சந்திரர்கள் மற்றும் செவ்வாய் புதன், சனி உடல் ஆரோக்கியம், கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் திறன், ஆளுமை மற்றும் வேகமாக ஓடுதல், நிதானித்து செயல்படுதல் ஆகியவற்றிற்கெல்லாம் சனி கிரகம் உதவி புரிகிறது. இப்படியாக ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த விளையாட்டு நபர் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் பங்கு வகிக்கின்றன என்றால் மிகையாகாது. இருப்பினும் நவகிரகங்களின் பங்களிப்பு முக்கியமாக விளையாட்டுத்துறை அனைத்து ஜாதகங்களிலும் பங்கு வகிக்கிறது. இருப்பினும் குறிப்பாக விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது சூரிய சந்திரர்கள், செவ்வாய், புதன், சனி, சுக்கிரன், வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி வசப்படுதல் ஆகியவற்றிற்கெல்லாம் சுக்கிரன் உதவி புரிகிறது. புகழ் கிடைக்க உதவி பெறுகிறது. நேர்மை, நியாயத்திற்கு குரு பகவான் ஒரு வகையில் உதவி புரிகிறார். இப்படியாக நவ கிரகங்களும் விளையாட்டுத்துறையில் பங்கு வகிக்கின்றது என்றால் மிகையாகாது. இருப்பினும் குறிப்பாக சூரிய சந்திரர்கள், செவ்வாய், புதன் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற ஜாதகம் விளையாட்டுத்துறையில் நல்ல உன்னத நிலையை அடைந்து அவர் உலக பிரசித்தி அடைகிறார் என்றாலும் மிகையாகாது. முதலில் வேக, விவேகம், உடல் வலிமை, ஆரோக்கியத்திற்கு செவ்வாய், சொந்த முயற்சிக்கு செவ்வாய் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிறகு புதன், மன சுறுசுறுப்பு, பிரதிபலிக்கும் திறன், முடிவெடுக்கும் ஆளுமை,
மற்றும் விளையாட்டு உத்தி மற்றும் திறன் வெளிப்படுத்தும் திறன் ஆகியவற்றிற்கு ஒருங்கிணைத்தல், வெற்றி கொள்ளுதல், மன திடம் இவற்றிற்கெல்லாம் புதன் காரகமாக வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக பிரசித்தி, ஆளுமை, நேர்மை ஆகியவற்றிற்கு சூரியன் வருகிறார். போராட்ட குணம், எதிரிகளை வெல்லும் திறன், தடகள திறன், உடற்கூறு இவற்றிற்கெல்லாம் சுக்கிரன், சனி அனைத்து கிரகங்களும் ஒவ்வொரு விதத்தில் உதவி புரிகிறது, பங்களிப்பு செய்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக விளையாட்டுத்துறை என்றால் மிக முக்கியமாக பாக்ஸிங், கிரிக்கெட், ஹாக்கி என்று எடுத்துக்கொண்டோமானால் சூரிய சந்திரர்களுடன் செவ்வாய் இணைவு பெற்று இருக்கும் ஜாதகத்தில் இந்த கிரிக்கெட், ஹாக்கி, பாக்ஸிங் துறையில் வல்லுநர்களாக மிக சிறந்த வீரர்களாக அவர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது உணர முடிகிறது. அதேபோல் ரேசிங், ஸ்பீடு, கார் ரேஸ், குதிரை ஏற்றம் இப்படியாக துப்பாக்கி சுடுதல் என்றவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது சூரிய சந்திரர்களுடன் செவ்வாய் சனி இணைவு அந்த ஜாதகங்களில் வலிமையாக இருப்பதை பார்க்கிறோம். அதேபோல் செஸ், டென்னிஸ் போன்ற மனத்தின் வலிமை கொண்டு விளையாடும் கிரகங்களில் பங்களிப்பு சந்திரன், புதன், குரு கிரக இணைவு செஸ் வீரர்கள், டென்னிஸ் வீரர்கள் ஜாதகத்தில் பரிமளிக்கிறது. அதேபோல் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், நீச்சல் துறை, படகு சவாரி போன்றவற்றிலெல்லாம் சூரிய சந்திரர்களுடன் செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, சனி நல்ல நிலைப்பாடில் இருக்கும் பொழுது அவர்கள் நீர் சம்பந்தமான விளையாட்டுப் போட்டிகளில் வல்லுநர்களாக திறம்பட விளையாடி வெற்றி காண்கிறார்கள். மேலும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இணைவு ஜாதகங்களில் பிரபல்யம் அடைந்தவர்களாக பார்க்கிறோம். குரு, சுக்கிரன் ஜாதகத்தின் அமைப்பு, விளையாட்டுத்துறையை உதவி புரியும் கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த துறையில் வல்லுநர்களாகவும் பிரபலஸ்தர்களாகவும் உலக பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களாக பரிமளிக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. மொத்தத்தில் லக்னத்திற்கு 3 குடையவன், 3 தைரிய வீரிய ஸ்தானம் விளையாட்டு சார்ந்த இலாக்காகவும், 6 போட்டி மனப்பான்மை, போட்டியில் வெற்றி கொள்ளுதல், எதிரிகளை வீழ்த்துவதல் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது 6வது பாவம் தொடர்பு வருகிறது. எனவே ஒருவருடைய லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ 3 குடைய கிரகங்கள் இணைந்து திசாபுத்தி வயதில் நடத்தும் பொழுது அவர்கள் விளையாட்டுத்துறையில் ஈர்க்கப்பட்டு விளையாட்டு வீரராக பரிமளிக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. இந்த 3, 6 பாவ லக்ன ரீதியாகவோ சந்திர ரீதியாகவோ தகுந்த வயதில் திசாபுத்தி நடத்தி அவர்களை விளையாட்டு வீரராக்கி உலகிற்கு காண்பிக்கிறது என்றாலும் மிகையாகாது. எனவே இதில் தனித்துவம் வாய்ந்த சில விளையாட்டு வீரர்களின் கிரக சேர்க்கையில் ராகு தனித்துவமாக பங்களிப்பு செய்கிறது. தனித்துவ சிந்தனை, மாற்று சிந்தனை, எதிரிகளை வீழ்த்துவதில் அவர் எடுக்கும் முடிவுகள் வித்தியாசமான முடிவுகள், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்று கூறுவார்களே அதுபோல் நிதான பங்கு, நிதானமாக எதிரியை யூகத்தின் அடிப்படையில் எப்படி வீழ்த்தலாம் என்று தனித்திறமையுடன் அவர்கள் ஆலோசித்து முடிவெடுத்தல் ஆகியவற்றிற்கு ராகு சில நேரங்களில் அவர்களுடைய ஜாதகத்தில் உதவி புரிகிறது என்றாலும் மிகையாகாது. மேலும் தீ ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு ராசி ஒருவருக்கு 3, 6, 5 இந்த இலாக்காக்கள் தொடர்பு ஏற்படும் போது அவர்கள் வேகமான விளையாட்டுகளில் பங்கேற்று தீ ராசி நபர்கள், ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றம் காண்கிறார்கள். நில ராசி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் நிலம் ராசி ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசிக்காரர்கள் அன்பர்கள் அவர்களுடைய பலம், ஒழுக்கம், ஒழுங்கீனம், நீடித்து உழைப்பை வெளிப்படுத்துதல், அவர்களுடைய உடல் வாகு ஆகிய திறன், ஓடுதல், அவர்களுடைய எனர்ஜி லெவல் ஆகியவையெல்லாம் பிறரை காட்டிலும் அதிகமாக இருப்பதால் அவர்கள் அது சார்ந்த துறையில் ஓடிக்கொண்டே விளையாடும் ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட், ஃபீல்டர்ஸ் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த துறையில் இவர்களுடைய பங்களிப்பு சிறந்ததாக இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தகுந்த வயது திசாபுத்தி காலத்தில் அவர்கள் சிறந்து புகழ்பெற்ற வீரர்களாக வெளிவருகிறார்கள். மேலும் காற்று ராசி என்று வரும்பொழுது அவர்கள் தனித்திறமையுடன் அவர்களுடைய விளையாட்டுத் துறையில் உன்னத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேகமான முடிவெடுக்கும் திறமை, விவேகம், அவர்களுடைய பிறரை வீழ்த்துவதில்
அவர்கள் கையாளும் திறன், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம், இதில் கிரக அமைவுகள் நல்ல நிலையில் தகுந்த திசாபுத்தி வயது காலத்தில் வரும்பொழுது அந்த இளைஞர்கள் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து விளையாட்டில் சிறந்த விளங்கியும் அவர்கள் மிக உன்னத புகழ் உச்சத்தை அடைந்து உலக பிரசித்தி பெறுகிறார்கள் என்றால் மிகையாகாது. எனவே இந்த காணொளி அடிப்படையில் விளையாட்டுத்துறை சார்ந்த ஒருவருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் என்று வரும்பொழுது 3, 6, 5, 10 இந்த கிரகங்கள் விருப்பங்கள் 3, 7, 11 என்று எடுத்துக்கொள்ளலாம். 1, 5, 9 அவருடைய புகழின் உச்சிக்கும், 3, 7, 11 அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுதல் என்ற ஸ்தானத்தையும், அவர்கள் புகழ் பெறுதல் சூரியன் அடிப்படையிலும் தலைமை பண்பை ஏற்று ஒழுங்காக கடமையை ஆற்றி விளையாட்டுத் துறையில் தலைமை பதவியேற்று பலரையும் அனுசரித்து செல்லும் திறன் எல்லாம் சூரியன் வழங்குகிறது. இப்படியாக ஒரு விளையாட்டுத்துறை ஜாதகத்தில் விளையாட்டு வீரர் ஜாதகத்தை உற்று நோக்கும் பொழுது நவக்கிரகங்களின் பங்களிப்பு இருப்பினும் அவரவர் திசாபுத்தி காலத்தில் வயதுக்கேற்ப திறன்கள் 3, 6 பாவம் மிகுந்த தொடர்புடையதாகவும் 5இல் இருக்கும் பொழுது புகழ் உச்சியை அடைவதாகவும் அவர்கள் வெற்றியை குவித்து உலக பிரசித்தி பெற்று விளையாட்டுத்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த வீரர்களாக அவர்களுடைய திசாபுத்தியில் அவர்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது என்றால் மிகையாகாது. எனவே விளையாட்டு வீரர்களுடைய ஜாதகத்தில் ஒரு 3, 6ஆம் பாவத்தின் கிரகம் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ நல்ல நட்புடனும் உயர்ந்த கிரக சேர்க்கையும் திருஷ்டி பார்வையும் இருக்கும் பட்சத்தில் சிறந்த விளையாட்டு வீரராக பரிமளிக்கிறார் என்றால் மிகையாகாது. இதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று விளையாட்டுத்துறையை தேர்ந்து செய்து விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுக்கும் வீரர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து கேட்டு தெரிந்து நல்ல புரிதலுடன் இதை அணுகலாம். உங்களுக்கு வரும் சந்தேகங்களை என்னிடமும் நீங்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.